ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் அப்படின்னாலே நிறைய பேருக்கு கனவாக இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்க, ஒரு ஏரியாவுக்கு ஒரு இன்ஜினியர் அப்படின்னா, அதுலேருந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தெருவுக்கு ஒரு இன்ஜினியர், கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர், அட்லாஸ்ட் ஒரு வீட்லேயும் இருக்கிற எல்லாருமே இன்ஜினியர். அதே மாதிரி தான் இந்த கதையும். யூடியூப் அப்படின்னு ஆரம்பித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் நிறைய கிளிப்ஸ் இருக்கும், ஆடியோ சாங்ஸ் இருக்கும், வீடியோ சாங்ஸ், இப்படி தான் ஆரம்பிச்சு. நான் இன்ஜினியரிங் என்ன ஸ்டோரி சொன்னனோ அதே மாதிரி தான் ஏதோ ஏரியாவில் ஊருக்குள்ளே ஒரு யூடியூப்பில் வீடியோஸ் போடுறது அப்படின்னு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தெருவில் ஒரு யூடியூபர் ஆனாங்க. நிறைய பேர் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் அமையலை, அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற காலம் போயிட்டு ஒரு வீட்லேயும் நிறைய பேர், அதாவது 3-4 பேர் இருப்பாங்க ஃபேமிலியில், சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே யூடியூப்பில் இப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இன்ஜினியரிங்கு யூடியூப் கிட்டத்தட்ட ஒரே மாடலில் தான் வரும். ஸோ இந்த யூடியூப் அப்படின்றது நிறைய பேருக்கு கனவாக போயிடுச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் இருக்கிற பெரியவங்களே, என்ன அவங்கள மாதிரி அந்த பையன் மாதிரி நீ ஏன் வீடியோ போட மாட்டேங்கிற யூடியூப்பில், அட்லீஸ்ட் யூடியூப்லையாச்சும் சம்பாதிக்க ஆரம்பியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. தெருவுக்கு ஒரு யூடியூபர், வீட்டுக்கு ஒரு யூடியூபர், இப்போ வீட்டில் எல்லாருமே யூடியூபர். அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கண்டென்ட் மேக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய க்ரோத் அடைஞ்சது தான் இந்த யூடியூப். ஸோ யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான்னு பார்த்தீங்கன்னா, ஈஸின்னு சொல்ல முடியாது. யூடியூப்பில் சேனல் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறது சில விஷயங்களை யூடியூபே கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம சில டெடிகேஷன்ஸும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்குண்டான டீட்டெயிலான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா யூடியூப் ஆஸ் அ கேரியர் அப்படின்ட்டு நான் தம்ப்நெயிலையும் டைட்டில்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேரியராக நம்ம எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணால் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இன்றைக்கி வீடியோவில். ஸோ இந்த யூடியூப்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் டிவி, ரேடியோ அண்ட் அதர் பிரிண்ட் மீடியா இந்த மாதிரி இருந்தது. என்னைக்கு யூடியூப் அப்படின்றது வந்துச்சோ அவங்களே நியூஸ் சேனலாக மாறிட்டாங்க, டான்ஸ் ஷோஸாக ஆகிட்டாங்க, சிங்கர் ஆகிட்டாங்க, மியூசிக் கம்போசர் ஆகிட்டாங்க, காமெடியன் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு பிளாட்ஃபார்மை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. அண்ட் யூடியூப்ல இருந்து சீரியல், மூவிஸ் அந்த மாதிரி போனவங்களோட லிஸ்ட்டு ஏகப்பட்டது. ஸோ இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஸ்டோரி, யூடியூப்பை அந்த ஸ்டோரியை வச்சே உங்களால் ஓரளவுக்கு கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னு. ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபிட் ஆகுதோ அதை வச்சு தான் பண்ணும். இப்போது தமிழில் நிறைய பெயர் போன யூடியூபர்ஸ், மதன் கௌரி, இர்ஃபான்ஸ் வியூ, டெக் பாஸ். ஸோ இவங்க எல்லாரையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வீடியோ போட்டோன்னா ஒரே வீடியோவில் வைரல் ஆகிட்டு பெரிய ஆள் ஆகிட்டாங்க, இப்போ லேக்ஸில் ஏர்ன் பண்ணுறாங்க, மில்லியன்ஸில் வியூ போகுது அப்படின்ட்டு யாருக்குமே நடக்குது. இவங்க எல்லாருக்குமே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மதன் கௌரிலாம் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காரு, இர்ஃபானும் வீடியோவில் சொல்லியிருக்காரு. அவங்க ஆரம்பத்தில் வீடியோ போட ஆரம்பித்த உடனே ஒரு வியூவோ 2 வியூவோ 3 வியூவோ தான் போக ஆரம்பிச்சுது. ஸோ இந்த வியூஸ் கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வீடியோ போட ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு பிடிச்ச டாபிக்ஸில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வீடியோவாக மேக் பண்ணி போட கொஞ்சம் கொஞ்சமாக சிங்கிள் டிஜிட்டில் இருந்த வியூ டபுள் டிஜிட் ஆச்சு, 100s, 1000s, அதுக்கப்புறமா தான் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போக ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகிறதுக்கு அவங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000s ஆஃப் வீடியோஸை அவங்களோட சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஏன்னா யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஏன்னா இது யூடியூப் அப்படின்றத விட யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நீங்கள் ஒரு வியூவராக பார்க்கணும் அப்படின்னா, தட் இஸ் நீங்கள் ஒரு கண்டென்ட் மேக்கராக இருக்கணும், நீங்கள் போடுற கண்டென்ட்டை மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது ஒரு யூடியூப் ஸ்டுடியோவில் நீங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எவ்வளோ வியூஸ் போகணும், எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் போகணும், எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே அது நீங்கள் பல வீடியோவில் மற்ற யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸில் பார்த்துக்கிறது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் யூடியூப் ஸ்டுடியோவில் கொடுக்குறாங்க.
நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுக்கு எந்த செலவும் இல்லை. ஸோ யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணவங்க அது ஒரு நல்ல பேர் வைக்கணும். அண்ட் அதுக்கு தேவையான பிராண்டிங் இந்த சென்ஸ் லோகோ அண்ட் பின்னாடி இருக்க பேக் கவர், அதாவது கவர் பிக்சர்னு சொல்லுவாங்க அது. அண்ட் அதுக்கு தேவையான கீவேர்ட், எந்த டாப்பிக்கில் நீங்கள் வீடியோ போட போகிறீங்க அண்ட் உங்களை பற்றி டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே அதில் முதல்ல நீங்கள் போட்டு உங்களுக்கு உண்டான ஒரு சேனலை க்ரியேட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஜய் டிவி எடுத்துக்கோங்களேன். இந்த விஜய் டிவிக்கு பேர் வச்சுருக்காங்க, அவங்க என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் என்னென்னலாம் ஆட்ஸ் வரணும் அப்படின்றதையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யார் ஆடியன்ஸ் அப்படின்றதையும் அவங்க கண்ட்ரோல். அதே மாதிரி உங்களுக்கு யார் ஆடியன்ஸ் வேணும், நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போட போகிறீங்க, இது யாருக்கு தகுந்த கண்டென்ட் அப்படின்றத முதல்ல ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். அதை மாற்றிட்ட உடனே யூடியூப் ஸ்டுடியோலையோ எடிட் பண்ணுறதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் இருக்குது, அதுக்கு தேவையான மியூசிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வேறு எந்த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸையோ தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸையோ நீங்கள் அப்ரோச் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட் எடுக்கிறீங்க, அந்த கண்டென்ட் எடுக்கிறதுக்கு என்ன தேவை, ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். எல்லாருக்கிட்டேயும் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத மக்களே இல்லை. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஒரு 300 200 ட்ரைபாட் கிடைக்குது, ஒரு சின்னதாக செல்ஃபி ஸ்டிக் கிடைக்குது, அதை வாங்கிக்கோங்க. மைக் இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா தாராளமாக உங்கள் ஃபோனில் இருக்க ஒரு நல்ல மைக்கே பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு ரூமில் ஒரு உங்களால் முடிஞ்ச பேக்ரவுண்ட் இல்லைனா பிளெயின் வால்லே வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற லைட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நேச்சுரல் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வச்சு ஒரு வீடியோவை எடுத்து அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதில் இருக்க எடிட்டரை யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்கு யூடியூப்லேயே இருக்குது, அந்த மியூசிக்கை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தேவையான வீடியோ அதில் வந்துடும். அதுக்கு தேவை முதல்ல என்ன டாபிக் நீங்கள் பேசணும் அப்படின்றத யோசித்து வச்சுக்கணும். என்ன டாபிக் நீங்கள் பேசலான்னா உங்களுக்கு தெரிஞ்சதோ பிடிச்சதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரியே தான், எனக்கு பிடிச்சது மற்றவங்களுக்கு எஜுகேட். ஸோ அதனால் நான் இந்த ஒரு கண்டென்ட்டை இந்த ஒரு டாப்பிக்கே எடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் எடுத்து அதை ப்ராப்பராக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி அதுக்கு தேவையான தம்ப்நெயில் டைட்டில் எல்லாமே வச்சு நீங்கள் வீடியோவை போஸ்ட் பண்ணிங்கனாலே ஒரு வியூவோ 2 வியூவோ 3 வியூவோ தான் ஆரம்பத்தில் வரும். அண்ட் எடுத்த உடனே வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்னோடய வீடியோ பாருங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இப்படிலாம் அனுப்புறதை நிறுத்துங்க. ஏன்னா நானும் இதே தான் ஒரு காலத்தில் பண்ணிகிட்ருக்கேன். பட் அது தப்பு அப்படின்றது ஒரு டைமில் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்கலாக நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் அதுவாக வியூஸ் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு வியூ வந்தாலே சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்கள் என்ன விதமான கண்டென்ட் வேணால் போடலாம், அட்லீஸ்ட் அந்த ஒரு பர்சனாச்சும் உங்களோட கண்டென்ட்டை பார்க்குறாரு அப்படின்ற திருப்தி அடைங்க. அண்ட் நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ போடலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்துக்கு 2-3 நாள், இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை, இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை, எப்படினாலும் ஓகே. பட் ஒரு 30 கண்டென்ட்டை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டென்ட்னா ரொம்ப முக்கியம். அந்த கண்டென்ட்டை ப்ராப்பராக எப்படி பேசணும், யாருக்காக பேசணும், என்ன விதத்தில் பேசணும் அப்படின்றத எல்லாத்தையுமே யோசித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா டே 1லேருந்து வீடியோவை ப்ராப்பராக இந்த மாதிரி பேசி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் வருதோ வரும். ஒரே நாளில் என்னோடய வீடியோ வந்து மில்லியன் கணக்கில் போயிடும், நான் இமீடியட்டாக மானடைஸ் ஆகிடுவேன் அப்படின்லாம் நினச்சி பார்க்காதீங்க. ஏன்னா இதை நீங்கள் பேஷனாக தான் முதல்ல இருக்குது. அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்கிறீங்க. நான் சொன்ன எல்லா யூடியூபருமே ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா தான் வீடியோ போட ஆரம்பித்தாங்க பார்ட் டைமாக. ஒரு மில்லியன் ஆஃப் வியூஸ் வர ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வர ஆரம்பித்த உடனே தான் அவங்க அதையே ஃபுல் டைமாக பண்ண ஆரம்பிச்சு. ஸோ நீங்கள் ஃபுல் டைம் யூடியூபர் ஆகிறது சந்தோஷமான விஷயம் தான். பட் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வருமானம் அதில் வர ஆரம்பித்த உடனே, உங்களுக்குன்னு சில ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பித்த உடனே, உங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர ஆரம்பித்த உடனே அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல் டைம் யூடியூபராக வரலாம். அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வேலையோ பிஸ்னஸையோ செஞ்சுக்கிட்டு பார்ட் டைமாக உங்களோட பேஷனை மட்டும், அதாவது உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோஸை போடுறத பேஷனாக மட்டும் ஆரம்பித்து அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்த உடனே நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் ஆகலாம். ஸோ இந்த யூடியூப் எடுக்கிறதுக்கு எந்த வயது வரம்பும் இல்லை. நிறைய இடத்துல வந்து சின்ன வயசு பசங்களெல்லாம் வேலை செய்யக்கூடாது அப்படின்லாம் சட்டம் இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் 1 வயசு குழந்தை 2 வயசு குழந்தைய வச்சு கூட வீடியோ மேக் பண்ணால் அவங்க கூட வீடியோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, எந்த கிராஜுவேஷனோ படிப்பறிவோ இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ப்ராப்பராக ஒரு நல்ல கண்டென்ட்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி வியூவர்ஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோ ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலே போதும். உங்களோட கன்சிஸ்டன்சியை பார்த்து தான் யூடியூப்பு மற்றவங்களுக்கு உங்களோட வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும்.
ஸோ இதுக்காக நிறைய பேர் வந்து தனியாக ரூம் எடுத்திருப்பாங்க, அதுக்காக பேக்ட்ராப்பு, கேமரா அப்படின்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு டைம் அந்த டைம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போயிருப்பாங்க. அது வரைக்கும் மொபைல் ஃபோனில் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ என்னோட பெஸ்ட் சஜஷன், நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஆரம்பித்து போக போக உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வருவாங்க, வருமானம் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த டெசிஷன் எடுத்தீங்கன்னா பெட்டர் அப்படின்றது தான் என்னோட சஜஷன். ஸோ அதனால் இதுதான் நான் சொல்ல வர வேண்டியது. யூடியூப் ஆரம்பிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் தான். ஆனால் அதில் கன்சிஸ்டன்சி, பொறுமை எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூப்பில் ரன் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு வர வேண்டிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பொறுமையாக தான் உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா தனுஷ் படத்தில் சொல்கிற மாதிரி தான், நம்மளெல்லாம் பார்த்த ஒன்றும் பிடிக்காது, நம்மளெல்லாம் பார்க்க தான் பிடிக்காது. ஸோ நீங்கள் பேச உங்களை பார்க்க உங்களோட கண்டென்ட்ஸ் வந்து மக்களுக்கு ரீச் ஆக அதுக்கப்புறமா தான் அவங்கள ஒருத்தங்களா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களையும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா வியூவருக்கு இந்த வீடியோ ஒரு 10,000 வியூ போயிருக்குன்னா அடுத்த வீடியோ ஒரு 15,000 வியூ போகணுன்னா என்ன கண்டென்ட்டை இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எல்லாத்தையுமே கவனித்து ஒரு கண்டென்ட்டையும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுக்கறதுக்கு ரெடி ஆனீங்கன்னா கண்டிப்பாக இந்த யூடியூபும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு கொடுக்குற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரொஃபஷன் தான் இந்த யூடியூப். பட் இதை நீங்கள் ஒரு பார்ட் டைமாக ஆரம்பித்து ஃப்ரீலான்சிங்காக ஆரம்பித்து போக ஃபுல் டைம் யூடியூபராக வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குள்ளேயுமே யூடியூபர் ஆகிறதுக்கு உண்டான திறமை கண்டிப்பாக காத்துட்ருக்கு. ஸோ இதில் ரிசர்ச் பண்ணுங்கள், நீங்கள் என்னவா ஆகணும், என்ன வீடியோ போடலாம், என்ன கண்டென்ட் போடலாம், இது எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றது கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். மற்றும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.